வெல்கம் பேக் டூட்டி ஃப்ரூட்டி குக்கிங். இன்றைக்கி கல்கண்டு பொங்கல் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். வியூவர்ஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு ஒரு கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு ஒரு 30 நிமிஷம் நல்லா ஊற வச்சுப்போம். ஒரு குக்கர் பாத்திரத்தில் ஒரு கப் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி, 2 டம்ளர் பால் வேணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி 1 டம்ளர் பால், அதுக்கப்புறம் திருப்பி அந்த கப்பில் பால் இருந்த கப்பில் அதையும் கழுவிட்டு இன்னொரு டம்ளர் தண்ணி, மொத்தம் 4 டம்ளர் தண்ணி, 1 டம்ளர் பால் ஊற்றி 1 ஸ்பூன் நெய் போட்டு நல்ல குக்கரில் வேக வைக்கணும். 1 டம்ளர் பால் மீதி எடுத்து வச்சுருப்போம். இப்போ இதுக்கு இந்த கல்கண்டு, பெரிய கல்கண்டு ஒரு 1.5 கப், எந்த கப்பில் அளந்தீங்களோ அரிசி அதே கப்பில் 1.5 கப்பு எடுத்துப்போம். அதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பவுட்ரு பண்ணாலும் அதே மாதிரி 1.5 டம்ளர் தான் வரும். இந்த கல்கண்டு பாத் நவராத்திரியில் ஒரு நாள் செஞ்சு கொடுக்கலாம். சரஸ்வதி அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். கல்கண்டு பாத் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப குளிர்ச்சியும் கூட. இப்போ அரிசியும் பால் சேர்த்து நெய் சேர்த்து நல்லா கொதிக்குது. அதுக்கப்புறம் குக்கரை மூடி 4 விசில் விட்டு நம்ம எடுத்துப்போம். நமக்கு இந்த மாதிரி 4 விசிலுக்கு அப்புறம் இந்த மாதிரி கிடைக்கும். அதை நல்லா மசிச்சுக்கணும். இப்போ தான் அந்த எடுத்து வச்சுருக்க 1 டம்ளர் பால் அதையும் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு நல்ல குழைவாக கிடைக்கும். இப்போ ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் ஒரு 3 ஸ்பூன் நெய் சேர்த்து கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுப்போம். அந்த பேனில் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற கல்கண்டு பொடி அதை சேர்த்து அது கரையிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க வைப்போம். இந்த கல்கண்டு பவுட்ரு நல்லா கரைஞ்சி நல்ல பபுள்ஸாக கொதி வரும்போது நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கிற அந்த பொங்கலை இது மேலே சேர்த்து எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இந்த கல்கண்டு பொங்கல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தித்திப்பு கம்மியாக தான் இருக்கும், நிறையெல்லாம் இருக்காது. தித்திப்பு வேணும்னா நீங்கள் இன்னும் ஜாஸ்தி போட்டுக்கலாம். இது ரொம்ப மைல்டாக தான் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி இந்த பொங்கல், நெய், கல்கண்டு அதெல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரும்போது 1 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் போட்டு நல்லா எல்லா இடமும் சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரம் அதையும் அதில் போடணும் வாசனைக்கு. ரொம்ப குட்டி பீஸ் தான் இது. இந்த பொங்கலுக்கு சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும். விருப்பம் இருந்துச்சுன்னா குங்குமப்பூ இருந்துச்சுன்னா போடுங்க. நான் என்கிட்ட கொஞ்சமாக இருந்தது, அதனால் கொஞ்சமாக போட்டிருக்கேன். கடைசியில் 2 ஸ்பூன் நெய்யும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் இந்த கல்கண்டு பாத் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பை அதையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்மளோட கல்கண்டு பாத் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம கல்கண்டு பொங்கல் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி தளர்வாக தான் இருக்கணும், அப்போ தான் அது நல்லாயிருக்கும். இப்போ டெக்கரேஷனுக்கு மீதி வச்சுருந்த ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முந்திரி பருப்பும் ஒரு 2 பீஸ் சாஃப்ரானும் எடுத்து வச்சுருந்தேன், அதையும் அதில் போட்டு நம்ம நெய்வேத்தியமாக படைச்சிடலாம். சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை மறக்காமல் செஞ்சு பாருங்கள். எவ்வளோ தளர்வாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும், அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளோட கல்கண்டு பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த நவராத்திரிக்கு இதை வச்சு நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.